Hi girls, good afternoon everyone. Today class second unit market segmentation. Already first unit நம்ம finish பண்ணிட்டோம். அது உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். A4 ஷீட்டில் நீங்கள் அசைன்மெண்ட்டாக அது எல்லாமே ரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் சரியாக தெரியலன்னா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் எல்லாமே. அப்படி இல்லைனாலும் நான் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் அனுப்பாதது ஏதாவது இருந்தால் அதை பார்த்து நீங்கள் அசைன்மெண்ட்டாக எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக எனக்கு எடுத்து என் மெயில் அனுப்புங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மெயில் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, சரிங்களா? நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நான் ஐ வில் இன்ஃபார்ம் டு பிரின்சிபல் மேம். ஓகே, இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் இயர்ஸு எல்லா பசங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். மார்க்கெட் செக்மெண்டேஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷன் மீன்ஸ் ஃப்ளிப்கார்ட்லர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் செக்மெண்டேஷன் இஸ் த சப் டிவைடிங் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் சப்டிவைட் ஒவ்வொன்றுமே தனியாக செப்பரேட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு தான் டிவைட்னா தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது. செக்மெண்ட்டு அதை தான் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக கொண்டு வருது ஆஃப் மார்க்கெட் இன்டு ஹோமோஜீனியஸ் subsection of customers, where any subsection may conceivably be selected as nature market target to be reached with a distinct marketing mix. அப்படின்னா மார்க்கெட் செக்மெண்டேஷனோட டார்கெட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்ன பார்த்துக்கோங்க. ஒரு கடை இருக்குது, ஒரு பெரிய சென்னையிலலாம் மால்னு இருக்குது இல்லையா, அந்த மால்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கிட்ஸ் இது, சைல்டு இது, உமன்ஸ் இது, மென்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். இயர்ரிங்ஸ்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து வேர்லேருந்து ஃபுட்வேர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு என்ன A to Z ப்ராடக்ட்டு அங்கே கிடைக்கும். அப்போது சைஸ் வைஸ், ஏஜ் வைஸ், சைஸ் வைஸு உங்களுக்கு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரேட் வைஸ் கூட செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எல்லா கேட்டகரி பீப்புளும் போய்ட்டு அங்கே பை பண்ணலாம். எப்படின்னா 500க்குள்ளே நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் இல்லையா, 600 அபோவ் 500 அபோவ்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே காமிக்கும். பட் 300 400 பிலோ அப்படின்னு நம்ம காட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் காமிக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஒரு மால்குள்ளே போனீங்கன்னா ஒரே இடத்துல போயிட்டு எது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அலைய தேவையில்லை. எங்கேயோ கண்ணை கட்டி விட்ட மாதிரி நம்ம போக தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி போயிட்டால் அங்கே அப்படியே டிஸ்பிளேயில் இருக்கும். இந்தந்த செக்மெண்ட் இந்தந்த இடத்துல இந்தந்த ரேட்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ செக்மெண்ட்டுன்றது ஒரு பெரிய கடைக்குள்ளே தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே தனித்தனியாக ப்ரைஸ் போட்டு வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன். அது ப்ரைஸ் லெவல்லையும் இருக்கலாம், சைஸ் லெவல்லையும் இருக்கலாம், இல்லை ஏஜ் வைஸ்லேயும் இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் வைஸ்லேயும் இருக்கலாம். எப்படி வேணால் அவங்க செக்மெண்ட்டு பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன். அதுக்குள்ளே அவங்க டிவைட் பண்ணிப்பாங்க. டிவிசிபிள், டிவைடிங், டிவைடிங்கு விசிபிளாகவும் அங்கே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு செக்ஷன்ஸ் வர தனித்தனியாக இருக்கும். இந்த செக்ஷன் சொல்லிட்டு நம்ம போனவுடனே நீங்கள் எங்கே பார்க்கணும், யாரை எதை பார்க்கணும், சைல்டுக்கா கிட்ஸுக்கா, நீங்கள் உங்களுக்கா, நான் போங்க மாடிக்கு போங்க, செகண்ட் ஃப்ளோர் போங்க, தேர்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு போங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போங்க, லேடிஸ் எல்லாம் இந்த சைடு, ஜென்ட்ஸ் எல்லாம் இந்த சைடு. ஸோ அவங்கள நம்ம கைட் பண்ணுவாங்க. இந்தந்த செக்மெண்ட்டில் இந்தந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு. இதுக்கு பேர் தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸு ஹெவியாக இருக்கணும், ப்ராஃபிட்டு கிடைக்கணும், அதே நேரத்தில் கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். போயிட்டு அவங்க அலையக்கூடாது. சென்னையிலலாம் சென்னை சில்க் ஹவுஸு
போத்தீஸு, அப்புறமா வந்து வேறு என்ன சொல்கிறது, நிறைய இருக்குது இல்லையா, நல்லீஸு, சரவணாஸு, இதெல்லாம் வந்து 7 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் எல்லாம் இருக்கும். அங்கே A to Z ப்ராடக்ட் இருக்கும். எல்லாம் லிஃப்ட்டில் போயிட்டு தான் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இதெல்லாம் இந்த ப்ராடக்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கீழே டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம போகலாம். இல்லையா அங்கேயே இருப்பாங்க நம்மளுக்கு கஸ்டமர் கேருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எப்போவுமே இருப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டு நம்மளை வந்து அசைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து செக்மெண்டேஷன்னா, ப்ராடக்டை ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தனித்தனியாக டிவைட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் மீனிங்கு. டெஃபினிஷன்ஸ் வந்து டு ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் செக்மெண்டேஷன் consists to taking the total heterogeneous product and dividing it into several submarket or segments, each of which stands homogeneous in all significant aspects அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையானது என்னென்ன தேவை, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்ன தேவை, லைஃப் ஸ்டைல், அவங்கவுங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லக்ஸுரி பீப்புள் இருப்பாங்க, லோ லெவல் பீப்புள் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் இருக்கும், அவங்களுடைய பேக்ரவுண்டு, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் வந்து ஏர்னிங்கு, இன்கம்மு, இதெல்லாம் அவங்கவுங்களுடைய அதாவது அவங்களுடைய இதுக்கு பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நாம் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு 500 நம்ம வாங்குவோம். கொஞ்சம் லக்ஸுரி பீப்புள் வந்து 5000 வாங்குவோம். நம்ம போயிட்டு 5000 செக்ஷனில் நிற்க முடியாது. ஸோ 500லேருந்து 5000 50,000 வரையும் கூட அங்கே ப்ராடக்ட் இருக்குது. நமக்கு தேவையான செக்ஷனில் நம்ம செக்மெண்ட்டில் போய்ட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, வாண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வாங்கணும். அண்ட் திஸ் கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஓவர் டைம் வித் த லைஃப் ஸ்டைல் அண்ட் been like it would like eliminated it needs to have different variation of basic product and one promotional champion is all of that would have been needed அப்படின்றாங்க. அதாவது 1 types of soap, 1 detergent, 1 scooter, 1 computer, so on. இதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி வந்து ஒரு ப்ரொமோஷனல் அதாவது ஒரு ப்ராடக்டை மட்டும் வந்து செப்பரேட் பண்ணி ஹைலைட் பண்ணி அவங்க காமிக்கிறது. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாண்டன்றவரை வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாரு. ஃப்ளிப்கார்ட்லன்றவர் மீனிங் சொல்லியிருக்கிறார். ஓகே, இதுதான் கேர்ள்ஸ் நம்ம வந்து செக்மெண்டேஷனோட மீனிங்கு. நெக்ஸ்ட்டு அதனுடைய க்ரைட்டீரியாவை போய் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டி, அக்சசபிலிட்டி, ரெஸ்பான்சிவ்னஸ், சைஸ், நேச்சர் ஆஃப் டிமாண்ட், மெஷரபிலிட்டி. பாருங்கள், ஐடென்டி, தி மார்க்கெட் மேனேஜர் மஸ்ட் ஹாவ் சம் மீன் டு ஐடென்டிஃபை மெம்பர்ஸ். ஐடென்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் மேனேஜர் தான் வந்து மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பர்ச்சேசிங் பிஹேவியர் வேரியாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன்று அவங்க வந்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு கஸ்டமரோட பையிங் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க எது மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க ரிச் பீப்புளா, மிடில் கிளாஸ் பீப்புளா, லோயர் கிளாஸ் பீப்புளா, அவங்க எதை மாதிரியெல்லாம் லைக் பண்ணுறாங்க, எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எது, இது மாதிரியெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிளியர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக்மெண்ட்டு, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒருத்தருடைய வாங்கும் தன்மை எது, அவங்களுடைய இது எல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செக்மெண்ட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்து குட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஐடென்டி. நெக்ஸ்ட்டு அக்சசபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, பாசிபிள் டு ரீச் த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் டு ரீச் போத் த ப்ரொமோஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அக்சசபிலிட்டி வந்து நம்மளுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். ப்ரொமோட் மீன்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து சேல்ஸை ஹை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், ப்ராடக்டை அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, accessible in two senses. First, firm must be able to make them aware of product or service. First must be able to make them aware of product and service.
ப்ராடக்ட்டை பற்றி அந்த சர்வீஸை பற்றி ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன், தே மஸ்ட் கெட் தீஸ் ப்ராடக்ட் டு தம் த்ரூ த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அட் எ ரீசனபிள் காஸ்ட். ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், சர்வீஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன் வந்து அதை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும், எங்கே பண்ணணும், எங்கே வாண்டட் இருக்குது, நீட்ஸ் இருக்குது, கஸ்டமர்ஸ் எங்கே அது இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். அதே நேரத்தில் ரீசனபிள் காஸ்ட் இருக்கணும். நம்ம பண்ணுறது முக்கியம் இல்லை, காஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல ரீசனபிள் காஸ்ட் இருந்தால் அவங்க அங்கே வாங்கிப்பாங்க. தேர்ட் ஒன், ரெஸ்பான்சிவ்னஸ். ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கணும். இட் ஷுட் ரீச் நெகட்டிவ்லி டு ப்ரைஸ் ரைசஸ். நீங்கள் வந்து ப்ரைஸ் எதுவுமே கஸ்டமர்ஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு தெரியாமல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெஸ்பான்சிவ் இல்லாமல் அங்கே கஸ்டமர்ஸ் வரங்க மாட்டாங்க. செக்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம பிரித்து அதாவது டிவைட் பண்ணி வச்சுருக்கணுமே தவிர குட்ஸு கிளியர் ஆகாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கக்கூடாது. தப்பாக நெகட்டிவ், இட் ஷுட் ரியாக்ட் நெகட்டிவ்லி டு ப்ரைஸ் ரைஸ். இஃப் இட் டஸ் நாட் திஸ் அண்ட் இண்டிகேஷன் தட் த செக்மெண்ட் நீட்ஸ் டு பி ரிஃபைன்ட் அப்படின்னா, அதாவது எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங் மிக்ஸ். அதாவது அதை தான் சொல்கிறேன், கஸ்டமர்ஸோட நீட்ஸு அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கணும். ஹெவி ப்ரைஸ் இருந்தால் அங்கே ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன்று சைஸ். அதை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா மீனிங்லேயே. சைஸ்னா த செக்மெண்ட் மஸ்ட் பி ரீசனபிளி லார்ஜ் எனஃப் டு பி ப்ராஃபிட்டபிள் டார்கெட். இது வந்து இந்த பெரிய மாலு இதெல்லாம் வந்து இப்போ செக்மெண்ட்டாக வச்சிட்ருக்கிற இது எல்லாமே வந்து அவங்களுடைய மோஸ்ட் டார்கெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு தான். எல்லா பிஸ்னஸ்மேனோட கோல்ஸுமே வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது தான். டார்கெட் அச்சீவ் பண்ணுறது நான் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் இட் அண்ட் தேர் பர்ச்சேசிங் பவர். த மார்க்கெட் ஆஃப் luxury goods may appeal to small but healthy target markets, whereas markets of cheap consumption goods may sell a large number of persons who are relatively poor. The idea is that enough potential buyers must exist to cover the cost of production and marketing required in that segment. This is often called as substantiability. அதாவது லக்ஸுரி கூட்ஸ் மே அப்பீல் டு ஸ்மால் பை ஹெல்த்தி டார்கெட். அதாவது லக்ஸுரி கூட்ஸு எப்போவுமே வந்து ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்டு அது மாதிரி கொஞ்சமாக பை பண்ணாவே அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனால் கம்மி ரேட்டுக்கு இப்போது நம்ம வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள் எல்லாருமே வந்து வாங்குகிற மாதிரி இருந்தால் ஹோல் ப்ராடக்டை வந்து நம்ம நிறைய ப்ராடக்டை நம்ம வந்து பல்காக சேல் பண்ணால் மட்டுமே தான் லார்ஜ் சேல் நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஆர் ரிலேட்டிவ்லி நிறைய பேர் வந்து புவர் பீப்புளாக இருக்கும்போது நிறைய சேல் பண்ணும்போது தான் நம்மளுடைய டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் டிமாண்ட். It refers to the different quantities demanded by various segments. Segmentation is required only if there are marked differentiation in terms of demand. Nature of demand எப்போ டிமாண்ட் வந்து அதாவது பையிங் பவர் வந்து அதிகமாச்சுன்னா டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எப்போ பையிங் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் அதிகமாகும். குவான்டிட்டிஸ் ஹெவியாக ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வேரியஸ் செக்மெண்டேஷனை வந்து கொண்டு வரலாம். செக்மெண்டேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி தேர் ஆர் மார்க்கெட் டிஃப்ரென்ஷியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிமாண்ட். டிமாண்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இந்தந்த ப்ராடக்ட் டிமாண்டில் இருக்குது, இந்தந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக்மெண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் டிமாண்டு. மெஷரபிலிட்டி. The purpose of segmentation is to measure the changing behavior pattern of customers. For example, the segment of market for the car are determined by the number of considerations such as economy, status, quality, safety, கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே பீப்புளுமே வந்து இன்றைக்கி இதை நினைக்கிறாங்க. ஸோ
ஸோ எல்லாருமே வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்றதை பற்றி ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எக்கனாமிக்கு எப்படி இருக்குது, குவாலிட்டியாக நம்ம எப்படி கொடுக்குறோம், சேஃப்டி, அவங்களுடைய சேஃப்டி, அவங்களுடைய அவங்களுடைய கம்ஃபோர்ட், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து தான் வந்து செக்மெண்டேஷனை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று, பேசிஸ் ஃபார் கன்சூமர் மார்க்கெட் செக்மெண்டேஷன். Basis for market segmentation means two types. On the basis of consumer personal characteristics, non-behavioral. On the basis of consumer responses, behavioral. First type வந்து 4 types: geographical characteristics, demographic characteristics, social economic characteristics, psychological characteristics. இதுதான் வந்து அவங்களுடைய on the basis of consumer பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு ஒரு சாதாரண ஒரு கன்சியூமரோட அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜியாகிரபிக்கல் செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜியாகிரபிக்கல்னால் என்ன, இந்த பூமியில் எல்லாருமே வந்து எப்படி இருக்கிறாங்க, நார்த் சைடு, சவுத் சைடு, வெஸ்ட் சைடு, ஈஸ்ட் சைடு, அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டஸு, ஸ்டேட்ஸு, டிஸ்ட்ரிக்ஸு, செவரல் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா. ஈச் ரீஜியன் மே கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ஸ்டேட்ஸ் அண்டு டிஸ்ட்ரிக். இங்கெல்லாம் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க, டிவைட் இன்டு பேசிஸ் ஆஃப் ரீஜியன், ஜூன் ஃபார் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இன் த டிடர்ஜென்ட் மார்க்கெட், இந்துஸ்தான் லிவர் அண்ட் ப்ராக்டர் அண்டு கேம்பிள் ஆர் ஆல் நேஷ்னல் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா. இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் நேஷ்னல் லெவலில் மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்துஸ்தான் லிவர் கம்பெனி, இந்துஸ்தான் லிவர், ஜான்சன் கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் பண்ணுறக்கூடியவங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து எம்என்சி கம்பெனி வந்து குளோபல் லெவலில் பண்ணக்கூடியவங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கொக்கோ கோலா மே கன்சிடர் த என்டையர் ஏஷியா. ஏஷியா ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து டிவைடட் ஏஷியா இன்ட்டு சவுத் ஏஷியா, மிடில் ஈஸ்ட்டு, ஃபேர் ஈஸ்ட் ஏஷியா, அது மாதிரி ஒவ்வொரு இடமும் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜியாகிரபிக்கல் செக்மெண்டேஷனாக ஜியாகிரபிக்கல்னா நம்மளுடைய இடத்துல எந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராடக்ட்டு கொண்டு போய் சேல் பண்ணுறாங்கன்றது தான் வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், டெமோக்ராஃபிக் செக்மெண்டேஷன். டெமோக்ராஃபிக் செக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன பார்க்கலாம். The market is subdivided into different parts on the basis of demographic variables. Demographic variables means age, size, family, gender, family, size, income, occupation, education, family, lifestyle, religion, nationality, etc. இதுதான் டெமோக்ராஃபிக். அவங்களுடைய ஃபேமிலி என்ன, ஃபேமிலி சைஸ் என்ன, இன்கம் என்ன, அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, எஜுகேஷன், ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய ரிலீஜியன், நேஷ்னாலிட்டி, ஏஜ், இது மாதிரி எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம செக்மெண்ட் பண்ணுறது தான் வந்து டெமோக்ராஃபிக் segmentation. Demographic variables have long been the most popular basis for distinct significant grouping in the marketplace. One reason is that consumer wants or usage rates are often highly associated with demographic variables. Another is that demographic variables is easier to measure than most other types of variables. Demographic segmentation பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுடைய இது வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டிங் அனலைசிஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதை கொண்டு வந்துடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து சைக்காலஜிக்கல் செக்மெண்டேஷன். சைக்காலஜிக்கல் செக்மெண்டேஷன் வந்து ஒவ்வொருத்தரோட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸோட சைக்காலஜிக்கல் எப்படி இருக்குது, அவங்க எதை பேஸ் பண்ணி வாங்குவாங்க, அதை வந்து ப்ரொடியூசர்ஸு, மேனுஃபேக்சரர் முன்கூட்டியே வந்து கஸ்டமரோட சைக்காலஜிக்கலை புரிஞ்சுக்கின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை சேல் பண்ணி அனுப்புறதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் செக்மெண்டேஷன் அப்படின்றாங்க. Next, consumer are subdivided into different groups on the basis of personality, lifestyle and values. These characteristics leads to psychological segmentation. People exhibit different life cycle
lifestyle and they express them through the product they use. Some social segments are very orthodox and traditional bound at home. சில பேர் என்ன சைக்காலஜிக்கலாக ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாக இருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க, பழமைவாதிகளாக இருப்பாங்க. நாங்கள் இப்படி தான், எங்கள் ஃபேமிலி இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆர்த்தோடாக்ஸாக இருப்பாங்க. இல்லைனா ட்ரெடிஷ்னல், அவங்களுடைய ட்ரெடிஷ்னல், அவங்க ஃபேமிலியோட அங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தான் போடுவாங்க, ட்ரெடிஷ்னலோட ஹேபிட்ஸில் தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு சிலர். சம் சோசியல் செக்மெண்ட் ஆர் வெரி, சில பேர் அது மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர் பட் சேம் பீப்புள் லுக் வெரி மாடர்ன். ஒரு சில பேர் தான் அப்படி இருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாகவும் ஆர்த்தோடாக்ஸாகவும். சில பேர் வந்து என்னாரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லைக் வெரி மாடர்ன் அண்ட் conspicuous when in the outsiders world. Marketers of cosmetics, textiles, soft drinks, fast food providers, etc. நிறைய பேர் வந்து மார்க்கெட்டர்ஸ் வந்து காஸ்மெட்டிக்கும் டெக்ஸ்டைல்ஸையும் சாஃப்ட் ட்ரிங்க்கு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இது மாதிரில தான் நிறைய பேர் மாடர்னாக வந்து போகிறாங்களே தவிர எல்லாருமே வந்து பழமைவாதிகளாக இருக்கிறது கிடையாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைப்பு டோட்டலி சேஞ்ச் ஆகிடுது. மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த டார்கெட் markets, particularly automobile manufacturers, two-wheelers and passengers car must consider different personality trait in dividing the market. Values are also used to marketers to segment a market. Value are belief which determine people, product choose and desire. So, particularly automobile manufacturers, two-wheelers and passengers car must consider different personality trait in dividing the market. இப்போ மார்க்கெட்டில் வந்து காரோட நேம் இப்போ நமக்கு தெரில, குட்டி பசங்களுக்கு எல்லாம் நேமு தெரியுது. பென்ஸ் காரு, ஆடி கார், பிஎம்டபிள்யூ, ராயல்ஸ் ராய், இது மாதிரி நிறைய காரோட நேம் லக்ஸுரி 50 lakhs, 1 crore, 2 crores, 60 lakhs, 80 lakhs காரு, 50 அதாவது க்ரோர் கணக்கில் இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் லக்ஸுரியான கார்ஸ் பேரெல்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் ஏர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காருங்களை வாங்கக்கூடியவங்கெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் செக்மெண்டேஷன். சில பேர் ஒரு பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காகனா ஏதாவது பண்ணியாவது அந்த திங்ஸ் அவங்க வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து அட்டாக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஆட்டோமொபைல்ஸ் லெவலில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சைக்காலஜிக்கலாக பிஸ்னஸ் பீப்புள், மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், ரீட்டைலர்ஸ் ஹோட்டல்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சோசியோ எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். சோசியோ எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்கம், occupation, education, religion and social classes are the important social economic data required for market segmentation. அதாவது சோசியோ எக்கனாமிக் கேரக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட இன்கம், அவங்களுடைய ஆக்குபேஷன் வேலை, அவங்களுடைய எஜுகேஷன், ரிலீஜியன் அண்ட் சோசியல் கிளாஸஸ் are the important social economic data required for market segmentation. These are all components of social economic characteristics of a target population. So, income and occupation characteristics are generally used in market segmentation for durable product such as automobiles, household appliance, electronic item, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இன்றைக்கி வேர்ல்டில் டுடேயில் சோசியல் எக்கனாமிக் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்கம், எக்கனாமிக், எஜுகேஷன், ரிலிஜன் இதை பேஸ் பண்ணி இருக்குது. ஒருத்தர் நல்லா ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்ற
நினச்சோம்னா அவங்கக்கிட்ட எல்லா கிரெடிட் கார்டை சேல் பண்ண வேண்டியது, கிரெடிட் கார்டை வச்சு வாங்க வேண்டியது. அப்படி இல்லையா ஆட்டோமொபைல்ஸு கார் வாங்க வேண்டியது. நான் 0% இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, காரை கொடுப்பாங்க. நம்மளால் கட்டலைன்னா தூக்கின்னு போயிடுவாங்க. அது செகண்டரி. ப்ரைமரி நம்ம 0% ஸ்கூட்டர் கொடுக்குறோம், 0% கார் கொடுக்குறோம். ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸ் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிங்க, கம்ப்யூட்ரு வாங்கிக்கோங்க, டிவி வாங்கிக்கோங்க, ஏசி வாங்கிக்கோங்க. இது மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய இன்கம்மை பொறுத்து வேண்டி கொடுப்பாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம். பர்சனல் கம்ப்யூட்டரெல்லாம் வந்து இப்போ நிறைய ரேட்டில் இருக்குது இல்லையா, 50,000, 40,000, 30,000 அது மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து சோசியல் எக்கனாமிக் அவங்கவுங்களுடைய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி சேல் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி செக்மெண்டேஷனை கொண்டு வர்றது. இதுதான் வந்து ஒரு மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கேர்ள்ஸ், டுடே கிளாஸ் ஓவர். டுமாரோ I will take the next class. Bye.